வணக்கம். இந்த எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். 2026 மே மாசம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற சுழல் மாதிரியான அதிரடி மாற்றங்களை பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். திடீர்னு மாறின அரசியல்கள முதல் டெக்னாலஜில நடக்கிற பிரம்மாண்டமான பாய்ச்சல் வரைக்கும் எல்லாத்தையும் நாம தெளிவா புரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ளே போகலாம். கோட் சூட் அரசியல், ஆளுநரோட அதிகாரங்கள், அப்புறம் சுயமா செயல்படுற யாய், இதெல்லாம் கேட்கறப்போ ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணலாம். ஆனா இது எல்லாமே முடிவுகள் எப்படி எடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு ஒற்றை புள்ளியில ஆழமா இணைஞ்சிருக்கு. இதுதான் 2026 புதிய இயல்பு. அது எப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்புகள்: 1. அரசியல் களம் மற்றும் புதிய அணுகுமுறைகள். 2. அதிகார நியமனங்கள் மற்றும் சமூக நீதி. 3. சட்டம், நீதிமன்றங்கள் மற்றும் நிர்வாகம். கடைசியா 4. பொருளாதாரம் மற்றும் அஜெண்டிக் ஏஐ. முதல்ல அரசியல் களம் மற்றும் புதிய அணுகுமுறைகள். தாவக சகாப்தம் தொடங்குது. இப்போ தமிழ்நாட்டு நியூஸ்ல ரொம்ப ஹாட்டா ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் விஜய் அவரோட பதவியேற்பு விழாவில் ஒரு சினிமா பிரீமியர் ஷோ மாதிரி கோட் சூட்ல வந்ததுதான். வழக்கமா அரசியல்வாதிகள்னாலே வேட்டி வெள்ளை சட்டை தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா விஜய் அதை உடைச்சிருக்காரு. இது சும்மா ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் கிடையாதுங்க, தன்னை ஒரு மாடர்ன் மாற்றத்தின் அடையாளமா காட்டிக்கிற ஒரு யுக்தி. அது மட்டும் இல்லாம முன்னாடி இருந்த ஆட்சிகள்ல பல நிழல் அதிகார மையங்கள் இருந்ததா விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனா தன்னோட ஆட்சியில ஒரே ஒரு அதிகார மையம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிகாரத்தை முழுசா தங்கைக்குள்ள கொண்டு வந்திருக்கார். வெறும் இந்த வெளிப்பார்வைக்கு அப்பால் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான சில பாலிசிகளையும் அறிவிச்சிருக்காங்க. அதாவது பெண்களுக்கு மாசம் 2500 ரூபாய் உதவித்தொகை, வருஷத்துக்கு 6 இலவச சிலிண்டர், இப்ப இருக்கிற காலை உணவு திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துறதுன்னு பல விஷயங்கள் இருக்கு. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? ஊழலை ஒழிக்கிறதோட அடுத்த 10 வருஷத்துல தமிழக பொருளாதாரத்தை $1.5 டிரில்லியன் உயர்த்துற மாபெரும் தொலைநோக்கு திட்டத்தையும் முன் வச்சிருக்காங்க. செம்ம டார்கெட்ல. ஆனா பாருங்க, பதவியேற்பு விழாவிலே ஒரு பெரிய சர்ச்சை வெடிச்சது. பல வருஷமா தமிழ்நாட்டுல எந்த விழாவா இருந்தாலும் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் ஃபர்ஸ்ட் பாடுவாங்க. ஆனா இங்க வந்தே மாதரம் முதலாவதாகவும் தேசிய கீதம் இரண்டாவதாகவும் தமிழ்த்தாய் வாழ்த்து கடைசியாகவும் பாடப்பட்டது. மத்திய அரசோட ஒரு சுற்றறிக்கையால தான் இந்த மாற்றம்னு அரசு தரப்புல விளக்கம் கொடுத்தாலும், நம்ம மாநில மரபுக்கும் மத்திய அரசின் ரூல்ஸுக்கும் இடையில ஒரு பெரிய சித்தாந்த விவாதத்தையே இது கூட்டணி கட்சிகள் மத்தியில பற்ற வச்சிடுச்சு. அடுத்து பகுதி 2: அதிகார நியமனங்கள் மற்றும் சமூக நீதி, சித்தாந்தங்களின் மோதல். பதவியேற்பு விழா சர்ச்சையை தாண்டி உள்ள போனா புதிய அரசோட அதிகார நியமனங்கள்ல ஆழமான சித்தாந்த மோதல்கள் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. விசிகே தலைவர் வன்னியரசு வச்சேர்ந்த ஒரு கிரிட்டிக் அதை ரொம்ப தெளிவா காட்டுது. ஊத்துக்குழியை சேர்ந்த ரிக்கி ராதா பண்டிட் அப்படிங்கிற ஒரு ஜோதிடரை முதலமைச்சரோட சிறப்பு அதிகாரியா, அதாவது ஓஎஸ்டியா நியமிச்சதை அவர் கடுமையா விமர்சிச்சிருக்கார். பகுத்தறிவை அடிப்படையாக கொண்ட திராவிட அரசியல்ல இப்படி ஒரு ஜோதிடரை உயர் பதவியில உட்கார வைக்கிறது அடிப்படை சித்தாந்தத்துக்கு எதிரானது அப்படிங்கிறது அவரோட வாதம். அதே மாதிரி கல்வித்துறையில வெங்கட்ரமணன் அப்படிங்கிற ஒருத்தரோட நியமனமும் பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மத்திய அரசு தீவிரம் காட்டி வர்ற இந்த நேரத்துல இப்படி ஒரு நியமனம் சமூக நீதிக்கு எதிரா அமைஞ்சிடுமோன்னு சமூக நீதி செயற்பாட்டாளர்கள் பயப்படுறாங்க. பாரம்பரியமான திராவிட கல்விக் கொள்கையிலிருந்து அரசு விலகுதா அப்படிங்கிற கேள்வியும் இங்கே எழும்பியிருக்கு. இந்த கல்வி விவாதங்களோட பின்னணியில பார்க்கும்போதெல்லாம் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொன்ன அந்த பவர்ஃபுல்லான வார்த்தைகள் தான் ஞாபகத்துக்கு வருது. எப்படியாவது படி. இது வெறும் வார்த்தை இல்லைங்க, ஒரு பெரிய ஆயுதம். புதிய கல்விக் கொள்கை மாதிரியான விஷயங்கள் குலக்கல்வியை திணிக்கிறதா விமர்சனங்கள் வரப்போ, ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு கல்வி மட்டும்தான் முன்னேற்றத்துக்கான ஒரே வழி அப்படிங்கிறத ஆணித்தரமா உணர்த்துற ஒரு வாய்ஸ் இது. இப்போ பகுதி 3: சட்டம், நீதிமன்றங்கள் மற்றும் நிர்வாகம், அரசை வழிநடத்தும் உறுதியான விதிகள். சித்தாந்தங்களை விட்டுட்டு கொஞ்சம் நிதர்சனமான நிர்வாகத்துக்கு வருவோம். வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏவுக்கு சால்வை போடுறதுங்கிறது ஒரு சாதாரண அரசியல் நாகரிகம்தான். சட்டப்படி குற்றம் நிரூபிக்கப்படுற வரைக்கும் எல்லாரும் நிரபராதிதான். ஆனா அதுவே லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை, வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்குகள்னு இருக்கிற எஸ்பி வேலுமணிக்கு சால்வை அணிவிக்கிறப்போ மக்கள் பார்வையில அது எப்படி தெரியும்? புதிய அரசு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறவங்களை இயல்பா ஏத்துக்குதா அப்படிங்கிற ஒரு பெரிய அறநெறி கேள்வி அது எழுப்புது இல்லையா? ஊழல் வழக்குகளை பத்தி பேசுறப்போ நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான சட்ட வார்த்தை இருக்கு. அதுதான் பிழைப்பூதியம். இங்கிலீஷ்ல சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அரசு அதிகாரி ஊழல் புகார்ல சஸ்பெண்ட் செய்யப்பட்டால், அவர் வீட்ல எந்த வேலையும் செய்யாம சும்மா இருந்தாலும் அவருக்கு 50-75% சம்பளத்தை அரசாங்கம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் அந்த ரூல். இந்த ஒரு ரூலத்தான் மதுரை உயர்நீதிமன்றம் இப்போ கடுமையா சாடியிருக்கு. நீர்வளத்துறை பொறியாளர் சம்பத்குமார் வழக்குல நீதிமன்றம் கேட்ட கேள்வி ரொம்பவே ஷார்ப்பானது.
பல வருஷமா ஊழல் வழக்கு இழுத்தடிக்கப்படுறப்போ எந்த வேலையும் செய்யாத ஒரு அதிகாரிக்கு பொதுமக்களோட வரி பணத்தை ஏன் இப்படி அள்ளி கொடுக்கணும்? இதை கேட்கறப்ப நமக்கே கோவம் வருதில்ல? இது நம்ம சிஸ்டத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஓட்டைய வெளிச்சம் போட்டு காட்டுது. நிர்வாகத்தை பத்தி பேசுறப்போ அரசமைப்புச் சட்ட விதிகளையும் நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும். மாநில அரசு ஒரு மசோதாவை பாஸ் பண்ணா அது ஆளுநரோ இல்ல குடியரசுத் தலைவரோ எவ்வளோ நாள் அப்படியே கிடப்புல போடலாம். இது ரொம்ப நாளா பெரிய விவாதமா இருந்துச்சு. ஆனா இப்போ உச்ச நீதிமன்றம் இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுட்டாங்க. ஆளுநருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ அந்த பாக்கெட் வீட்டோ அதிகாரம் கிடையாது. அதாவது கால வரையறை இல்லாம ஒரு பில்ல ஹோல்டு பண்ணி வைக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. இது மாநில சுயாட்சிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சட்ட வெற்றி. ஃபைனலா பகுதி 4 பொருளாதாரம் மற்றும் ஏஜென்டிக் ஏஐ. பரந்த கண்ணோட்டத்தில் சில மாற்றங்கள். 15%. இந்த நம்பர் பார்க்க சாதாரணமா இருக்கலாம். ஆனா 2026 மே மாசம் தங்கத்தோட இறக்குமதி வரியில அதிரடியா உயர்த்தப்பட்ட சதவீதம் இதுதான். திடீர்னு ஏன் இந்த வரி உயர்வுன்னு யோசிக்கிறீங்களா? நாம இந்தியாவுக்கு தேவையான பெருமளவு தங்கத்தை வெளியில இருந்து தான் இறக்குமதி செய்யறோம். இதனால நம்ம அந்நிய செலாவணி, அதாவது ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் பெருமளவுல வெளியில போகுது. அதை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கவும் உலகளவுல இந்திய ரூபாயோட மதிப்பை பாதுகாக்கவும் எடுக்கப்பட்ட ஒரு அதிரடி ஆக்ஷன் தான் இந்த 15% வரி உயர்வு. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற போர் பதட்டங்களுக்கு நடுவுல நம்ம பொருளாதாரத்தை காக்க இது ரொம்பவே அவசியம். ஒரு பக்கம் பொருளாதாரம் இப்படி ரொம்ப டைட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் டெக்னாலஜி நம்ம கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு வளர்ந்து நிக்குது. 2026 வருஷம் ஏஜென்டிக் ஏஐ, அதாவது ஏஜென்டிக் ஏஐயோட பொற்காலம்னு அதிகாரப்பூர்வமா சொல்லலாம். இதுவரைக்கும் ஏஐனா நம்ம கேள்வி கேட்டா அது பதில் சொல்லும், அவ்வளவுதான். ஆனா ஏஜென்டிக் ஏஐ எப்படி கிடையாது. இது உங்களுக்கு பதிலா சுயமாவே சிந்திச்சு முடிவெடுத்து செயல்படும். பழைய ஏஐக்கும் இந்த ஏஜென்டிக் ஏஐக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, பழைய ஏஐ ஒவ்வொரு கேள்வியும் தனித்தனியா பார்க்கும். அதுக்கு வேற எந்த டூல்ஸும் யூஸ் பண்ண தெரியாது. ஆனா ஏஜென்டிக் ஏஐ அப்படி இல்ல. அது பல கட்ட வேலைகளை தானே பிளான் பண்ணும், இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணும், முந்தைய தகவல்களை ஞாபகம் வச்சுக்கும். சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்காக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றதுல இருந்து ஒரு கஸ்டமர் டேட்டாவை மெயின்டைன் பண்றது, ஏன் ஒரு சாஃப்ட்வேருக்கு முழுசா கோடிங் எழுதுறது வரைக்கும் எல்லாத்தையும் ஏஜென்டிக் ஏஐ எந்த ஒரு மனித உதவி இல்லாம தானே செஞ்சு முடிக்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, மைண்ட் ப்ளோயிங்கா இருக்குல்ல? இன்னும் பிராக்டிக்கலா ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அரசியல், சட்டம், பொருளாதாரம், டெக்னாலஜின்னு எங்கெங்கோ சிதறி கிடந்த இத்தனை விஷயங்களையும் ஒன்னு சேர்த்து அனலைஸ் பண்ணி இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த எக்ஸ்பிளைனரை இவ்ளோ தெளிவா சுயமாவே உருவாக்கி கொடுத்ததே ஒரு ஏஜென்டிக் ஏஐ தான். இதுதான் ஏஜென்டிக் ஏஐயோட ரியல் பவர். சரி, நாம இப்போ எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு பக்கம் அரசியல் அதிகாரம் ஒற்றை மையத்தை நோக்கி நகருது. இன்னொரு பக்கம் ஏஐ டெக்னாலஜி தன்னாட்சியா முடிவெடுக்கிற அளவுக்கு வளர்ந்து நிக்குது. 2026ல எல்லாமே ஒரு ஆட்டோனமஸ் மோடுக்கு, அதாவது தன்னாட்சியா இயங்குற ஒரு யுகத்துக்கு மாறிடுச்சு. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். எல்லாமே தானா இயங்குற இந்த புதிய காலகட்டத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு தயாரா இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த சிந்தனையோட இந்த எக்ஸ்பிளைனரை நாம நிறைவு செய்வோம்.